டிராவல் பண்ணிட்டு இருக்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரி என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராபின்ஹுட். இவங்க யாருன்னா ஒரு ஃபேமஸான டிஜிட்டல் அசெட் கஸ்டடி கொடுத்துட்டு இருக்க ஒரு கன்சர்ன். ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா இவங்க யூகேல கூட லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்ப அடுத்ததா எங்க போயிருக்காங்க அப்படின்னா ஹவாய். ஹவாய் மட்டும் இல்லைங்க, யூஎஸ்ல இருக்கிற முக்கியமான நகரத்திலயும் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் லைசன்ஸ் ஏன் வாங்கணும்? எதுக்காக இவங்க வந்து ஸ்டாப் பண்ண மூடிக்கிட்டே இருக்காங்க? ஒரு விஷயம்தான். இதுதான் அடுத்த விஷயம். நம்ம வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ற வந்து அந்த பேர் நமக்கு வேணும்ன்ற விஷயத்துக்காக மட்டும்தான் ஒரு பெரிய ஃபோமே ஒரு கண்ட்ரிக்காக ஓடிட்டு இருக்காங்க. சோ ராபின்ஹுட் மாதிரி ஒரு பெரிய ஃபோம் இங்க மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு அப்படின்னா அவங்க சைடுமே அது வந்து சூப்பர். பட் அந்த பேர் வந்து அந்த ஒரு ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய பேர் தான் அதிகமா இருக்கணும்ன்றதுதான் விஷயமே. சோ இதுக்கப்புறம் இவங்க ஹவாயிலையும் யூஎஸ் குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லயுமே வந்து உங்களோட கிரிப்டோ ட்ரேடிங் சர்வீசஸ் கொடுக்க போறாங்க. இது ஏன் கொடுக்க போறாங்க அப்படின்னா நீட் இருக்கு. அந்த நீருக்காக மட்டும்தான் இதை பண்றாங்க. சோ இது பண்றதுக்காக அவங்க $200 மில்லியன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அடுத்த 2025 வரைக்கும் இந்த கண்ட்ரி ஃபுல்லா என்னென்னலாம் அவங்க பண்ண போறாங்களோ அது விஷனை ஒழுங்கா ஒரு பேப்பர்ல போட்டு ஒரு கான்ட்ராக்டா சைன் பண்ணி இந்த ரெகுலேஷன் லைசன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக செலவு பண்றாங்க. எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. அப்ப அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குன்றத அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. சோ நெக்ஸ்ட் கட்டமா என்ன அப்படின்னா அது பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். சோ ஓரளவுக்கு அந்த ரெகுலேட்டரி லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா கிரிப்டோ விஷயங்களை நோக்கி இவங்களுடைய கன்சர்ன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க எல்லா கண்ட்ரிஸ்லுமே. சோ யூஎஸ் யூரோப் தான் மெயின் ஏமா இருக்கு. எல்லா கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாமே ஓகே தான். பட் இங்க வந்து கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இருக்குல்ல. சோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத விஷயம். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நைஜீரியா. ரீசன்ட் டேஸா நீங்க பாக்குறீங்களா, ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல வந்து கிரிப்டோவை பத்தின விஷயங்கள் ஆகட்டும், ரெகுலேஷன் ஆகட்டும், பீப்புள் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஸ்டெப் கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுடைய கண்ட்ரிய சிபிடிசி வச்சுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல இன்ஃபிளேஷன் நிறைய இருக்கு, பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, எக்கனாமிக் க்ரோத் கம்மியா இருக்குன்றப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு புதுவிதமான டெக்னாலஜி அவங்க கொண்டு போகணும். அதாவது ப்ராமிசிங்கான டெக்னாலஜியா இருக்கணும்ன்றதும் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அதனால மட்டுமே இவங்க ரீசன்ட் டேஸா கிரிப்டோல ரொம்ப அழகா அந்த கண்ட்ரிக்கு என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றத பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா யூரோப் வந்து எப்படி வந்து கிரிப்டோ ரெகுலேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நைஜீரியாவும் அந்த மாதிரி பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஒரு விஷயம் தாங்க, இதுல ஒருத்தங்க பண்ணா போதும் அதை பார்த்து பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்கன்ற விஷயம் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோ அததான் ஒரு கண்ட்ரியுமே வந்து ரீசன்ட் டைம்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பெரிய கண்ட்ரி குட்டி கண்ட்ரி அந்த அந்த டிஃபரன்ஷனே இல்ல. யார் நல்லா பண்றாங்க அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் என்ன பண்றோம் அவ்வளவுதான் விஷயம். சோ அவங்கள பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்த விஷயங்கள் தான் இப்ப ரீசன்ட் டேஸா ஆப்பிரிக்கா நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாமே. சோ இவங்க இது பண்றது மூலியம் என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த கண்ட்ரில ஒரு சிம்பிளிஃபைடான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் அப்படின்றது பாக்குறாங்க. எல்லா ஒரு காமன் பீப்புளுமே கிரிப்டோவை யூஸ் பண்றதுக்கு என்ன வகைகள்லாம் செய்யணுமோ அதை செய்யணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா அங்க வந்து இருக்கிற ஃப்ராட், அந்த ஒரு பெரிய தொகையை வந்து கைமாத்தி விடுற அந்த கான்செப்ட் எல்லாம் இதுக்கப்புறம் அங்க வந்து இருக்கவே கூடாது. எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ் எல்லாம் கொண்டு வந்து கிரிப்டோ பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். அங்க எந்த ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு மட்டும் இல்லாம எந்த ஒரு தப்பான விஷயங்களுக்காகவும் யாரும் ஃபன் பண்ற கூடாது, அதையும் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மெயின் நோக்கமா வச்சுதான் இவங்க இந்த கிரிப்டோ லாவை வந்து ரெகுலேட் பண்ணி கிரிப்டோவை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத விஷயமா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி யூரோப் பண்ணிட்டாங்க. சோ அவங்கள பார்த்து நம்ம கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஏடிஎம்ஸ். சோ நம்ம ஊர்ல வந்து எப்படி திரும்பினா தெருவுக்கு தெரு ஏடிஎம் இருக்கோ அந்த மாதிரி வேர்ல்ட் வைட்ல வந்து கிரிப்டோ ஏடிஎம்ஸ் நிறைய இருக்குங்க. ஆனா அதுல வந்து இப்போ ஒரு புது ரெக்கார்ட் வந்து செட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா 2022 தான் வந்து கிரிப்டோ ஏடிஎம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஜூன் வரைக்குமே அதை ரீச் பண்ற அளவுக்கு ஏடிஎம்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சோ எவ்வளவு ரைஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17.8% வந்து கிரிப்டோ ஏடிஎம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு போன மாசத்துக்கு முந்தின மாசம் வரைக்குமே ரொம்ப லோ போச்சு. ஏன்னா கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜூன்ல பக்காவா பண்ணி எல்லா ஊர்லயுமே செட் பண்ணிட்டாங்க. சோ இதுல லீடிங்கா யார் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின் டிபார்ட்ன்ற கம்பெனி தான் வந்து இந்த ஏடிஎம் ஒர்க்ல லீடிங்ல இருக்காங்க. அவங்கள அடுத்தபடியா 2 ஃபேமஸான கம்பெனியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இதை வந்து யார் எந்த கண்ட்ரில ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ். ஸோ அவங்க தான் வந்து ஓவராலா இருக்க கிரிப்டோ ஏடிஎம்ஸ் 82% ஏடிஎம்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்க அப்படின்னா கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க. ஸோ இந்த ஏடிஎம்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா பீப்புளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இது ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணி அவங்க போகணும். ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயத்தையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அப்டேட் ஆகுங்க. என்ன இப்ப ட்ரெண்ட்ல இருக்கோ அதை கத்துக்கோங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க பீப்புள் எல்லாமே அப்டேட் ஆயிட்டாங்க, கத்துக்கிட்டாங்க. ஸோ இன்க்ரீஸா ஏடிஎம்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் பரவறதுக்கான விஷயங்களுக்கான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரிஸ்லயுமே வந்து கிரிப்டோ ஏடிஎம் வைக்கணும் அப்படின்றது வந்து இவங்க பிட்காயின் டிபார்ட் வந்து அவங்களோட மெயின் ஏமா சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்து இவங்க வந்து இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கெல்லாம் இன்னும் வைக்கலாம்ன்ற விஷயங்கள் லிஸ்ட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எந்த கண்ட்ரிஸ்ல வந்து இவங்க அண்ணா அதிகமா வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏடிஎம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஏன் அதிகமா ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பீப்புள் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்கர். இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, வேற யாரும் இல்லைங்க, நம்ம பெல்லெக்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா பிட்கர்ஸ். அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியால அவங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து அவங்க தேர்ட் பார்ட்டி மூலியமா தான் வந்து இந்தியால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. போதும் எங்களுக்கு வேண்டாம், நாங்க வந்து கிளியர் கட்டா ஒரு விஷயத்த பண்ணணும்னு விருப்பப்படுறோம்னு அவங்க சொல்லி அவங்க வந்து இந்தியன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க இந்த விர்ச்சுவல் அசெட் ப்ரொவைட் பண்றாங்கல்ல அந்த கன்சர்ன் கிட்டயுமே அதுக்கப்புறம் எஃப்ஐயு அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எந்த மாதிரி வந்து நீங்க லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு எங்களுடைய ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா இதுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு வருவோம் அப்படின்றத மெயின் விஷயமா இருக்கு. இவங்க ஏன் வந்து இது இப்ப இந்தியால பண்ணணும், ஏன்னா இந்தியால கிரிப்டோ ப்ளூம் ஆயிட்டு இருக்குன்றது எல்லா ஃபார்முக்குமே தெரியுது. சோ அதுல லைசன்ஸ்டா கரெக்டா உள்ள வந்துட்டோம்னா நமக்கான இடத்த நம்ம பிடிச்சிடலாம், அவ்வளவுதாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இவங்க இப்ப வந்து இந்தியா வந்திருக்காங்க. சோ ஒரு ஆப்ரேஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு டெய்லி ஒரு நடக்கிற டிரான்சாக்ஷன் வந்து அசல் ஃப்ரீயா போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைசன்ஸ் அப்ளிகேஷன். அது மூலியமா பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும்ல, சோ அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றதான் விஷயமே. சோ ஓவராலா வந்து இவங்க இந்தியா வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டமா இந்த இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து வேற லெவல் டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அவங்க பிலீவ் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க ஒரு ஜஸ்டிஸ் பண்ற அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து கஸ்டடியை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ரீசெண்டா அவங்க சைடு வச்சிருந்த அந்த டிஜிட்டல் அசெட்டை வந்து இப்போ ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல அதெல்லாமே சீஸ் பண்றாங்க. பட் அது சேஃபா வைக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அங்கேயுமே வந்து ஒரு திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சோடைய ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் அந்த சைடு வந்து அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா காயின்பேஸ் பிரைம் கிட்ட யூஎஸ் மார்ஷல் சர்வீஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்புறம் அவங்களுடைய லார்ஜஸ்டான டிஜிட்டல் அசட் எல்லாமே வந்து அங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் விஷயம். சோ இது ஏன் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அது ஒழுங்கா ஒர்க் ஆகல, இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா சேவ் பண்ண முடியலன்ற விஷயங்கள் அங்க இருக்கு. சோ இது வந்து ஏன்னா இப்போ அந்த ஒரு நீதித்துறையில வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப விஷயமா பெருசா மாறிடும். சோ அதை அவாய்ட் பண்ணணும், சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும், அதுதான் இங்க விஷயமே. சோ இதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. 32 மில்லியனுக்காக இந்த சைன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் சேஃப் அண்ட் செக்யூரா அவங்க பாத்துக்கிட்டாங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஜூன் 28 வந்து பெல்டெக்ஸ் உடைய லேர்னர் நியல் குஸ்டர் வந்துச்சு. சோ அதுல வந்து என்னன்னா நம்ம டீம் மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் நடந்த குவிஸ்ல யார் வின் பண்ணாங்க, வித்யா ராஜசேகரன் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அவங்கள தவிர்த்து நம்ரதா பில்டர் கிளப்ல இருக்காங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இவங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ரேங்கிங் போர்ட்ல வித்யா மேம் 9th வந்திருக்காங்க, நம்ரதா 10th வந்திருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம டீம் சார்பா கங்க்ராச்சுலேஷன். சோ இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த லீடர் போர்ட்ல நம்மளும் முன்னேறி போகணும், அதுதான் நம்ம விஷயமா நம்ம எடுத்துக்கணும். சோ பேசிக் விஷயங்கள் தான் இருக்கும். கரெக்டா அந்த டைம்க்கு லாகின் பண்ணி குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த நேம் போர்ட் வந்து ஃபுல் ஆயிட்டே வரணும், அதுதான் என்னோட ஆசை. நம்ம டீம் மெம்பர்ஸ் நேம் எல்லாம் இங்க வரணும். சோ அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ அவ்வளவுதான் சாம்பியன்ஸ். இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல்.